ஹாய் மக்களே! வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்முடைய நேற்று இன்று மினி விளாக் எப்படி போகுதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. எனக்கு வாய்ஸ் ஓவர் குடுக்கும்போதெல்லாம் ஒரே சிரிப்பு சிரிப்பா வரும். என்னத்த பேச, என்னத்த பேச அப்படின்னு. ஓகே சரி என்னத்தையாச்சும் பேசி தானே ஆகணும். ஆ நைட்டு வந்து நேற்று ஆப்பமும், பட்டாணி குருமாயும் தான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ரொம்ப நாளைக்கு பிறகுமா ஆப்பம் கொஞ்சம் நல்லா வந்துச்சு. ஓகே. இப்போ வந்து கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேனால, டெய்லி ஒரு மெனு ஏதாச்சும் ஒண்ணு செய்து தான் ஆகணும். ஏன்னா 3 வேளையும் ஒரே கூட்டு குழம்பு சாப்பிடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால ஓகே ஏதாவது என்ன பண்ணன்னு செய்யறது கூட ஈஸியா செஞ்சிரலாம். ஆனா என்ன பண்ணணும்னு யோசிக்கிறது தான் பெரிய பாடா இருக்குது. ஓகே காலையில வாசல கூட்டி தொளிச்சு, அப்படியே சாமி கும்பிடலான்னு பூஜை ரூமுக்கு வந்தாச்சு. குளிச்சுட்டு, இங்கே நம்ம செம்பருத்தி பூ காலையில 5:30க்கே விரியவே மாட்டேங்குது. மொட்டா தான் இருக்குது. ஓகே அத பறிச்சுட்டு வந்து அப்படியே சாமிக்கு வச்சுட்டேன். சாமி கும்பிட்டு முடிச்சதும், நேரமே முழிச்சதுனாலே என்னமோ கொஞ்சம் டயர்டா இருந்த மாரி இருந்து, அந்தால ஒரு கட்டன் சாயா போட்டு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் டீ அது என்னது பிளாக் டீயா? ஓகே அது போட்டு குடிச்சாச்சு. இதுக்கிடையில கோயில்ல பூசை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்தால அம்மன் கோயில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். வரவும் நம்ம பால்கார தம்பி வந்துட்டாரு. பால வாங்கி வச்சுட்டு, அப்படியே இன்னொரு டீய போட்டு, காப்பிய போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுப்புல பால வச்சுட்டு அப்படியே வெளியிலேயே சோத்துக்கு தீ பத்த வச்சிடலாம் அப்படின்னுட்டு, படபடன்னுட்டு ரெடி ஆவிட்டேன். ஏன்னா மணி 7:15 ஆயிடுச்சு. எங்க வீட்டுக்காரங்க ஒரு 8:30க்கெல்லாம் வேலைக்கு போயிருவாங்க. நம்ம அதுக்கிடையில ரெடி பண்ணலன்னா, தாம் தூம் அப்படின்னு சத்தம் போட்டுட்டே இருப்பாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு படபடன்னு நானும் வீட்ல உள்ள வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சமையல் அப்படின்னாக்கி, அது கூட மறந்து போச்சு. என் பொண்ணு தான் எடுத்து குடுக்குறாங்க பாருங்க. என்ன வச்சீங்கங்கிறதே உங்களுக்கு மறந்து போச்சா? ரசமும், அவியல் கூட்டும் வச்சு, அப்பளமும் பொரிச்சீங்க அப்படின்னு சொல்லிக் குடுக்குறாங்க. ஓகே இன்னைக்கு நம்ம வீட்ல அதுதான். ரசம், மிளகு ரசம், அவியல் கூட்டு, அப்பளம் ரெடி ஆயிடுச்சு. பாட்டு ஓடிடுச்சு. ஆமா. பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே. ஏதோ இன்னைக்கு டிசம்பர் 31 நாளைக்கு நியூ இயரு. புது வருட பிறப்பு எல்லோருக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர்.